1 கொரிந்தியர் 11:15 ஸ்திரீ தன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவளுக்கு மகிமையாக இருக்கிறது என்றும் சுபாவமே உங்களுக்கு போதிக்கிறது இல்லையா? சுபாவமே உங்களுக்கு போதிக்கிறது இல்லையா? சுபாவம் என்றால் எந்த சுபாவம்? தேவனுடைய சுபாவம் இல்லை, நிச்சயமாக மனித சுபாவம் தான். ஜென்ம சுபாவம். ஜென்ம சுபாவத்தில் தானே பாப சுபாவம் இருக்குது. அப்போ பாப சுபாவத்தை எப்படி நம்ம அது போதிக்கிறத எப்படி கேட்டு நடக்க முடியும்? எல்லாமே பாவம் செய்யும்படி போதிக்கிறது இல்லை. இந்த மாமிசம், சுயம், ஜென்ம சுபாவம் என்று நாம் சொல்லுகிற காரியங்கள் பாதி நல்லது சொல்லுது, பாதி கெட்டது சொல்லும். அதை இன்னும் தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கிடணும்னா ரோமர் 2ஆம் அதிகாரத்துக்கு போகணும். ரோமர் 2ஆம் அதிகாரம். இப்போ ஆண்டவர் இந்த முடியை பற்றிலாம் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. இப்போ பல்லு விளக்கணுமா? பைபிளில் எங்கேயுமே இல்லை. நீ பல்லு விளக்கணும்னு பைபிளில் எங்கேயுமே இல்லை. ஆனால் சுபாவம் நமக்கு போதிக்கிறது. பல்லு விளக்கட்டா நமக்கே நல்லா இருக்காது, அடுத்தவங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது அதுக்கு அடுத்த மாதிரி. நம்ம நாட்டம் அடுத்தவங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது ரெண்டாவது. நமக்கே வாய் நல்லா இருக்காது, நமக்கே ஒரு தன்னம்பிக்கை இருக்காது நம்ம பல்லு வளர்க்கலைன்னா. அது சுபாவமே நமக்கு போதிக்கிறது. ரோமர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். அன்றியும் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுபாவமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாய் இருக்கிறார்கள். அவருடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறதுனாலும் குற்றமுண்டு குற்றமில்லை என்று அவர்கள் சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதுனாலும் நியாயப்பிரமாணத்திற்கேற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். இப்போ சுபாவம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை எழுதி கொடுத்தார். முடி எப்படி வச்சுருக்கணும், தாடி எப்படி வச்சுருக்கணும், எப்படி உடை உடுத்தணும், எப்படி உடை உடுத்தக்கூடாது, எப்படி சாப்பிடணும், எப்படி சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் எழுதி கொடுத்தாரு. அவங்க சீதோஷ்ணத்துக்கு ஏற்ற மாதிரி, அவங்க கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி, அவங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எழுதி கொடுத்தாரு. ஆனால் யூதர் அல்லாதவர்களுக்கு எழுதி கொடுக்கப்படவில்லை. அது நம்முடைய சுபாவமே சொல்லப்பட்டிருக்கிறது. சுபாவமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது 2:14 ரோமரில் படித்தோம். தங்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்லாதவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாக இருக்கிறார்கள். அவங்க மனசாட்சி அவங்களுக்கு போதிக்குது. அவங்க சிந்தனைகள் நீ பண்ணுறது சரியா தப்பா, என் சிந்தனை நான் பண்ணுறது சரியா தப்பான்னு எனக்கு சொல்லுது. என்னுடைய இருதயத்தில் எழுதியிருக்கு. நியாயப்பிரமாணம் எல்லாருடைய இருதயத்தில் எழுதியிருக்கு. நான் இன்னைக்கு வரைக்கும் செக்ஷன் 320, இப்போ சமஸ்கிருத பேர் ஏதோ பிஎன்எஸ்ன்னு கொண்டாந்துட்டாங்க. 307 பழைய செக்ஷன் 307 நினைக்கிறேன். கொலை செய்கிறது குற்றம்ன்றது பழைய செக்ஷன். இன்னைக்கு வரைக்கும் சட்ட புஸ்தகத்தில் கொலை பண்ணுறது தப்பு அப்படின்றத இன்னைக்கு வரைக்கும் நான் சட்ட புஸ்தகத்தில் அதை நேரடியாக படித்ததில்லை. ஆனால் எனக்கு சின்ன வயசுலேயே தெரியும் கொலை பண்ணுறது தப்புன்னு. எல்லாருக்கும் தெரியும். சட்ட புஸ்தகத்தை நம்ம படிக்காதவங்க தான் நிறையா, படித்தவங்க கொஞ்சம் பேர் தான். அது எப்படின்னா நம்முடைய மனசாட்சி நமக்கு போதிக்கிறது, நம்முடைய சுபாவம் நமக்கு போதிக்கிறது, நம்முடைய சிந்தனைகள் சொல்கிறது இது சரி இது சரியில்லை, சிந்தனைகள் சொல்கிறது. அதனால் ஆண்டவர் எல்லாத்தையும் நமக்கு நேரடியாக போதிக்கிறது இல்லை. நீ தலை எப்படி வாரணும். ஒரு பெரிய பிரசங்கியார், புகழ்பெற்ற ஒரு வேத போதகர், ஒரு பெண், அவங்க நல்லா போதிப்பாங்க. ஆனால் அவங்க ஒரு காரியத்தை சொன்னாங்க, அது சர்ச்சைக்குள்ளானது. ஒரு கூட்டத்துக்கு புறப்படுறதுக்காக அவங்க தலைமுடி அலங்காரம் மணிக்கணக்கில் எப்படியோ பண்ணி பார்த்தாங்களாம். அது சரியாக வரலையாம். அப்புறம் ஆவியானவர்கிட்ட ஜெபம் பண்ணாங்களாம். ஆவியானவரே, என் தலைமுடி அலங்காரத்தை சரியாக அமைக்க எனக்கு உதவி செய்யணும்னா ஆவியானவரே அவங்க தலைமுடி அலங்காரத்தை சில நிமிடங்களில் சரியாக பண்ணிட்டாருன்னா அவங்க சொல்கிறாங்க. ஒருவேளை அது நடந்திருக்கலாம், விதிவிலக்காக ஒரு வேளை நடந்திருக்கலாம். ஆண்டவரால் செய்ய முடியுமானா செய்ய முடியும். ஆனால் ஒவ்வொருவரும் போய் உட்காந்துக்கிட்டு ஆவியானவரே எனக்கு உச்சி வரமாட்டேங்குது, எனக்கு தலைமுடி நிற்க மாட்டேங்குது ஆவியானவரேன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா ஆவியானவர் செய்வார் என்று நான் நம்பவில்லை. நமக்கு உதவி செய்வார், அது வேறு. நம்ம வழி நடத்துவார், உதவி செய்வார். உதவி செய்கிறவர்களை
கொண்டு வருவார், அது வேற. ஆனால் அவரே நேரடியாக வந்து இன்னொரு பிரபலமான ஒரு போதகர், ரொம்ப மரியாதைக்குரிய சீனியர் போதிக்கிற போதகர், பிரபலமானவர், அவர் சொன்னார், என்னுடைய மனைவிக்கு பல்லு முளைச்சிடுச்சு தானாகவே, அற்புதமாக பல்லு விழுந்துருச்சு, பல்லு முளைக்கிற வயசெல்லாம் தாண்டிடுச்சு. திடீர்னு சில நிமிடங்களில், ஒரே ராத்திரியில் அல்லது ஒரு சில நிமிடங்களில் பல்லு அந்த இடத்துல, அதுவும் தங்க பல்லு முளைச்சிடுச்சுன்றார் அவர். எனக்கு அதை புரிஞ்சுக்கவும் கஷ்டமாக இருக்குது, ஜீரணிக்கவும் கஷ்டமாக இருக்குது. நம்ம கர்த்தரால் முடியுமா? முடியும். கர்த்தரால் முடியுமா? முடியும். தங்க பல் முளைச்சிடுச்சுன்னு சொல்கிறார் அவர். அவர் போய் சொல்லுவாரா? ஏன்னா அவர் ஒரு நல்ல மரியாதைக்குரிய மனுஷன், நல்ல சாட்சி உள்ள மனுஷன். அவர் வந்து பொய் சொல்லுவாரா அப்படின்னு முயப்படுத்துவாரான்னு என்னால் நினைக்க முடியல. அதே நேரத்தில் அதை என்னால் ஏற்றுக்கொள்ளவும் முடியல. அவரால் செய்ய முடியுமானா செய்ய முடியும். ஆனால் அதை அவர் செய்வாரா? எல்லாருக்கும் எப்போதும் செய்வாரானா நிச்சயமாக செய்ய மாட்டார். உடைய பற்களை சுகமாக்குவார், பலப்படுத்துவார், அது வேற. நான் அதெல்லாம் இல்லைன்னு மறுக்கலை. அது எல்லாருக்கும் எப்போதும் செய்யக்கூடியது. உடைய பற்களை அவரால் சுகமாக்க முடியும், பலப்படுத்த முடியும். நான் அதுக்கு எதிரானவன் அல்ல. அதனால தான் நமக்கு பாருங்கள், நம்முடைய மனசாட்சி அது நம்மோடு பேசுகிறது. நம்முடைய சுபாவம், ஜென்ம சுபாவம், பிறவி குணன்றோம்ல, அதுவே சொல்லுது, நீ இப்படி செய், இப்படி செய்யாத. நம்முடைய சிந்தனைகள், நமக்குள்ளே வருகிற எண்ணங்கள் சொல்லுது, இது தப்பு, இது சரி. இது நமக்குள்ளேயே அப்படி ஒன்றை ஆண்டவர் வைத்திருக்கிறார். சுபாவம் நமக்கு போதிக்கிறது. இப்போ எதுக்குனாலும் நம்ம உடனே தட்டுறோம், உடனே கூகுளுக்குள்ளே போகிறோம், சாட் ஜிபிடிக்குள்ளே போகிறோம், எதுவும் உடனே போய் சமூக ஊடகத்தில் போய் டுட்டோரியல் அப்படின்னு போட்டிருக்கிறான் யூடியூப்பில். எதுக்கிடாலும் ஒரு ஃபார்மை நிரப்புறது கூட எப்படி நிரப்புறதுன்னு ஒன்று ஒரு டுட்டோரியல். ஒரு ரசம் வைக்கிறதுக்கும் உடனே யூடியூப்பில் எப்படி ரசம் வைக்கிறது. அதெல்லாம் நான் தப்புன்னு சொல்லலை. பல விஷயங்கள் நமக்கு பிரயோஜனமாக இருக்குது, நானும் அதை பயன்படுத்துகிறேன். ஆனால் இந்த மாதிரி இயற்கையான அடிப்படை விஷயங்கள், அது நமக்குள்ளேயே நம்முடைய சுபாவம், நம்முடைய மனசாட்சி, நம்முடைய சிந்தனைகள் மூலமாக கர்த்தர் நமக்கு போதிக்கிறார். ஆமென்.